வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு மாநாடு வருகின்ற செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நாளை 9 மணிக்கு பத்ரமுல்லையில் உள்ள மொனார்க் இம்பீரியஸ் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மற்றும் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறும் இந்த மாநாடு கட்சியின் எதிர்கால திசை மற்றும் கொள்கைகளை தீர்மானிக்க முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி மாநாடு நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நாளில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நலக் குறைவு காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இடையே பெரும் ஆர்வம் நிலவிய நிலையில் இந்த மாநாடு மீண்டும் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த மாநாட்டில் பங்கேற்குமாறு கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவரிடமிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு அழைப்பு வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுனா குறிப்பிடுகையில் அந்த அழைப்பு சாதாரணமாக அல்லாது முன்னாள் ஜனாதிபதி நேரடியாக சொன்னபடி அவரை தொடர்பு கொண்டு மாநாட்டில் பங்கேற்க சொல்லப்பட்டதாக அந்த மூத்த அரசியல்வாதி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அர்ஜுனாவின் பங்கேற்பு முன்னாள் ஜனாதிபதியின் விருப்பத்தோடு தொடர்பு பட்டிருக்கின்றமை ஊகிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த சூழலில் அர்ஜுனா ஒரு முக்கியமான நினைவூட்டலையும் முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சுகபோக வாழ்க்கை செலவுகளை நீக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு நாடாளுமன்றத்திலே திறந்த வழியில் வாக்களிப்பில் கலந்து கொண்ட ஒரே ஒருவர் தான் மட்டுமே என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் பங்கேற்பது தனது அரசியல் அடையாளத்திற்கும் பொதுமக்களுக்கான நம்பிக்கைக்கும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து அவர் சுயமாக முடிவு செய்யாமல் பொதுமக்களிடத்தில் கருத்து கேட்கும் வகையில் குறிப்பிடுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் வீழ்ச்சியானதால் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த மாநாடு கட்சியின் புதிய திசையை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது. கட்சியின் முன்னாள் ஜனாதிபதியுடன் தொடர்புடைய அழைப்பும் அதனை திறந்த வெளியில் வெளிப்படுத்திய அர்ஜுனாவின் நடைமுறையும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்துக்குள்ளாகியுள்ளது. அர்ஜுனா தனது அரசியல் பயணத்தில் தனிப்பட்ட முடிவுகளை அல்லாது பொதுமக்களின் கருத்தை முன்னிறைப்பாக கொண்டு செயல்படுகின்றேன் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அரசியல்வாதிகள் தங்களின் விருப்பத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தியினையும் அவர் மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றார். அதே நேரம் இந்த மாநாட்டிற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக அழைத்திருந்தார். எனினும் கட்சிக்குள் இருந்து கசிந்த தகவல்களின்படி சஜித் பிரேமதாச இந்த மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு பதிலாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவுடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி சார்பில் பங்கேற்க உள்ளார்கள். இதுவே சஜித் ரணில் இடையிலான அரசியல் பிளவுகள் இன்னமும் நீங்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் கருதப்படுகின்றது. மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவர்களுள் அரசியல் பிரமுகர்களும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட பல முக்கிய அரசியல் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இலங்கையின் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஆயுத மோதல் காலத்திலே பாதுகாப்பு காரணங்களுக்காக பெருமளவான பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக உயர் பாதுகாப்பு பிரதேசம் என்ற பெயரில் மக்கள் வாழ்ந்து வந்த நிலங்கள் மற்றும் வீடுகள் சுவீகரிக்கப்பட்டு பல குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இடம்பெற வேண்டிய சூழ்நிலையை சந்தித்திருந்தனர். யாழ்ப்பாணத்தில் சுவீகரிக்கப்பட்ட இந்த காணிகள் தொடர்பாக கடந்த பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து தங்கள் உரிமைகளை கோரி போராட்டங்களிலும் சட்டப்பூர்வ முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அப்போது முதல் தற்போது வரை அரசாங்கங்கள் மாறினாலும் நிலங்களை மீள வழங்கும் செயல்முறை மெதுவாகவும் சிக்கல்களுடனுமே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிரச்சனை வெறும் நில உரிமைகளுக்கான சிக்கலாக மட்டுமல்லாமல் வாழ்வுரிமை, சமூக நிலை, மனித உரிமைகள் மற்றும் நீதி ஆகியவை தொடர்பான பிரச்சனைகளாகவும் மாறியுள்ளது. மீட்கப்படாத காணிகள் காரணமாக பலர் இன்னமும் தங்கள் சொந்த நிலங்களில் வாழ முடியாமல் அகதிகள் போல் உள்ளூரிலேயே தஞ்சம் புகுந்துள்ளனர். ஆகவே யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகள் குறித்த விவாதம், நில உரிமை மீட்பு, சட்ட ரீதியான தீர்வுகள், அரசின் பொறுப்புணர்வு, சமரச நியாயம் மற்றும் நீண்டகால அமைதி நிலைநிறுத்தம் ஆகிய பரிமாணங்களில் விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று. சமீபத்திலே யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பொதுமக்களின் காணிகள் விடுவிப்பு தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சற்று கோபத்துடனும் கேலியுடனும் கிண்டலுடனும் கலந்த முறையிலே தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர் தனது பதிலில் காணி விடுவிப்பு அரசியல் லாபத்திற்காக செய்யப்படவில்லை, விடுவிக்கப்பட்ட காணிகளுக்காக விழாக்கள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். 30 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த வயாவிளான் வீதியை திறந்திருந்தோம். ஆனால் அதற்காக நாம் விழா எடுத்தோமா? அரசியல்வாதிகள் வந்தார்களா? ராணுவம் நேரடியாக பிரதேச செயலாளருக்கே பத்திரங்களை வழங்கியது என்று எடுத்து காட்டினார். மேலும் காணிகள் பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்டவை, இப்போது அவற்றுக்கான தேவை இல்லை என்றால் ஜனாதிபதி அவற்றை விடுவிக்குமாறு அறிவித்துள்ளார். அதற்கான அரசியல் சலசலப்பு தேவையில்லை என்றார்.
அமைச்சர் தொடர்ந்த போது சிலர் தங்களால் தான் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவ்வாறு அல்ல. வடக்கு மக்கள் எங்களுக்கு அதிகம் வாக்களித்துள்ளார்கள். அதனால் எங்களுக்கு பொறுப்பும் அதிகம் உள்ளது. மேலும் பிரச்சனைகளை தீர்க்க அரசின் நடைமுறைகள் உள்ளன. நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்ய முடியாது. நடைமுறைகளை பின்பற்றிய தீர்வுகள் அமையும் என்று வலியுறுத்தினார். வடக்கில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அபிவிருத்தி என்று முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் காணிகளை வைத்துக் கொள்வது எமது நோக்கமல்ல. மக்களின் ஆலோசனைகளின்படியே நாங்கள் செயல்படுவோம். ஆனால் யாழ்ப்பாண பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் காணி விடுவிப்பு மிக மெதுவாக நடப்பது, இன்னமும் பல குடும்பங்கள் தங்கள் சொந்த நிலங்களை பெற முடியாமல் துயருற்றிருப்பது, அரசியல் நடைமுறைகள் பெரும்பாலும் அரசியல் காரணிகளாலும் நிர்வாக சிக்கல்களாலும் தாமதமாகின்றன என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் காணி விடுவிப்பு பிரச்சினை வெறும் சொத்து உரிமை சிக்கல் மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்வாதார உரிமை, சமூக நீதி மற்றும் மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஒன்று. அமைச்சர் பிமல் ரத்நாயக வலியுறுத்தியபடி நடைமுறைகளுக்கு இணங்க தீர்வுகள் அமைய வேண்டியிருந்தாலும் பல தசாப்தங்களாக தங்கள் காணிகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு அதுவே போதுமான ஆறுதல் அல்ல. எனவே அரசாங்கம், இராணுவம் மற்றும் உள்ளூர் அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்கள் தங்கள் உரிமைகளையும் காணிகளையும் மீண்டும் பெறுவதற்கு விரைவான மற்றும் தெளிவான திட்டமிடலை முன்னெடுக்க வேண்டியதும் அவசியமாகின்றது. இது இவ்வாறு இருக்க வடக்கில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகம் பிராந்திய அரசியல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்வது சாத்தியமா என்ற கேள்வி நீண்ட காலமாக விவாதத்திற்கு உள்ளாகி வருவதோடு அது யாழ் மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் இந்த பிரச்சனை மீண்டும் தீவிரமான விவாதத்திற்கு வழிவகுத்தது. இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பாக கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக மாற்ற மாட்டோம் என்று தெளிவாக குறிப்பிட்டார். ஹம்பாந்தோட்டை அல்லது ஒலிவில் துறைமுகங்கள் போன்று காங்கேசன்துறை துறைமுகத்தினை மாற்ற அரசு விரும்பவில்லை. இந்தியா வழங்கிய நிதி வணிக துறைமுக அபிவிருத்திக்கு போதாது என்று சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இந்தியாவிடம் வேண்டுமானால் நாங்கள் பேசி மேலதிக நிதி பெற்றுத் தருகின்றோம், நீங்கள் அபிவிருத்தி செய்யுங்கள் என்று ஸ்ரீதரன் குறுக்கிட்ட போது அதற்கு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிடம் பலமுறை பேசியுள்ளார், நாங்களும் பேசியுள்ளோம், ஆனால் வணிக துறைமுகமாக மாற்றுவது சாத்தியமில்லை என்று கூறினார். ஆய்வு செய்யப்படாமல் எப்படி பொருத்தமில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் ஆய்வறைக்கு நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் என்று பதிலளித்த நிலையில் விவாதம் சூடு பிடித்தது. ஸ்ரீதரன் தொடர்ந்து யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்டு பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எப்போது காணிகள் விடுவிக்கப்படும், ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட காணிகளுக்கு ஏன் நஷ்டஈடு வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். மக்களின் காணிகள் மக்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்பது அரசின் நிலைப்பாடு. ஆனால் யாழ்ப்பாண விமான நிலையத்துக்காக கைப்பற்றப்பட்ட காணி விடுவிப்பு தொடர்பாக தற்போது கூற முடியாது. பாதுகாப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாட வேண்டும் என்றார். விவாதத்தின் இறுதியில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சிறிது கடுமையாக, ஸ்ரீதரன் அவர்களே, எனக்கு உங்களை விட சத்தமாக பேச தெரியும், நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் பிரபலமாவதற்கு முன்னரும் சந்தர்ப்பம் கொடுத்தேன் என்று சவாலான பதில் அளித்தார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகம் இந்தியாவுக்கு அருகில் அமைந்திருப்பதால் இந்தியா சீனா அரசியல் போட்டியின் மையமாக பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்த துறைமுகத்தை வணிக ரீதியாக மேம்படுத்த அரசுகள் எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது. வடக்கு மக்கள் வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று நம்பி துறைமுக அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அரசின் அரசியல் பாதுகாப்பு பார்வைகள் காரணமாக இந்த அபிவிருத்தி பலமுறை தாமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசு முழுமையான ஆய்வறைக்கு வெளியிடப்பட்டு துறைமுகத்தை குறைந்தபட்சம் மீன்பிடி, சுற்றுலா மற்றும் பிராந்திய வர்த்தக நடவடிக்கைகள் நோக்கில் மேம்படுத்தும் வாய்ப்புகளை ஆராய்வதே மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நடைமுறையாக இருக்கும்.